டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISM-இன் சான்றிதழ் மற்றும் RIASB-இன் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. லாஸ்ட் வீக் நம்மளோட தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் சேனலில் இச்சிமோக்கு பேஸ் பண்ணி ஒரு சிங்கிள் லைனில் எப்படி ஒரு பர்டிகுலர் அசட் கிளாஸோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது அண்ட் எக்ஸாக்டான ரிவர்சல் பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் நம்ம அடுத்து கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். அந்த இண்டிகேட்டர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா சாக்கோஸ்டிக்ஸ் RSI. இது எப்பயும் போல் டிஃபால்ட்டு தான். எப்படி இச்சிமோக்கு டிஃபால்ட்டோ அதே மாதிரி இந்த சாக்கோஸ்டிக்ஸ் RSI டிஃபால்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிலேட்டரோட ஜோனை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இங்கே செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஸ்டைலில் டிஃபால்ட்டாக இது பார்த்தீங்கன்னா 80-20ன்னு இருக்கும். நம்ம 95-5 வச்சுருக்கோம். அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு திரும்புகிற இடத்த மட்டும் நம்ம இங்கே ஒரு இதாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டாக்காக பார்க்கலாம். இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ட்ரெண்ட் பை மாறிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிட்டு கரெக்டாக அந்த ரெட் லைன் மேலே டச் பண்ணிட்டு போகுது இல்லைங்களா? எக்ஸாக்டாக அந்த ரெட் லைன் மேலே டச் பண்ணிட்டு போகும்போது நமக்கு என்ட்ரி இல்லையா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஆசிலேட்டர் இந்த 5க்கு கீழே ஓவர் சோல்டு 5ஆக வச்சுக்கிறோம். இங்கே 80-20 வச்சிங்கன்னா நிறைய சின்ன சின்ன விப்சாஸ்லாம் வரும். அதனால் 595 வச்சுருக்கோம் நம்ம. ஸோ 5க்கு கீழே வந்துட்டு போனால் நமக்கு ட்ரேடு. இப்போ இந்த இடத்துல ட்ரேடு மிஸ் ஆகிற ட்ரேடை பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டாக்ஸில் பண்ணுறோம். நமக்கு எங்கே ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்குதோ அங்கே மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் செல் ட்ரெண்ட் மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல அபவ் 95 ஆசிலேட்டர் போகலை. அடுத்த இந்த ரீடெஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டாக 95க்கு மேலே ஆசிலேட்டர் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு திரும்ப கிராஸ் ஓவர் ஆகுது பாருங்கள். ப்ளூ கலர் ரெட்டுக்கு கீழே கிராஸ் ஆகி வந்துச்சுன்னா மார்க்கெட் செல் சைட் திரும்பிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஆசிலேட்டர் சில டைமு இங்கே இந்த மாதிரி மேலேயே கூட இருக்கலாம். ஓகேவா? அது எப்போனா கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த கேண்டிலோட லோ, இப்போ இதுதான் இந்த கேண்டிலே கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு. அந்த கேண்டிலோட லோ கட் பண்ணால் என்ட்ரி, அந்த கேண்டிலோட ஹை தான் ஸ்டாப் லாஸு, ரிஸ்க் ரிவார்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடும். திரும்ப செகண்ட் டைம் பாருங்கள், ஆசிலேட்டர் இங்கே வந்தது. அடுத்த ஆசிலேட்டர் எங்கே கிராஸ் ஆகுதுன்னா இந்த கேண்டில் லோ கட் பண்ணும்போது என்ட்ரி, இந்த ஹையில் ஸ்டாப் லாஸு கீழே வந்துடுது. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஆசிலேட்டர் வருது. இங்கே வந்த காலுக்கு வரல பாருங்கள். திரும்ப இங்கே வரும்போது ஆசிலேட்டரு போயிட்டு இந்த கேண்டிலோட லோ கட் பண்ணால் என்ட்ரி, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த இது பாருங்கள், நான் அடுத்தடுத்த ஸ்டாக்கு ரேண்டமாக வந்துகிட்டே இருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லு மாறிடுச்சு ப்ரைஸு. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகும்போது பாருங்கள் இந்த இடத்துல ஆகுது. ஆகிட்டு திரும்ப செல் விழுவும்போது இந்த க்ரீன் கேண்டில் ஹையிலேருந்து ஸ்டாப் லாஸு நம்ம கீழே வந்துடுச்சு பாருங்கள். திரும்ப இந்த இடத்துல பை மாறினதுக்கப்புறம் நமக்கு என்ன எதுவும் புல்லிஷ் சிக்னல் வரல. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கால் மிஸ் ஆகிற கால் பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பை மாறிச்சு. இந்த இடத்துல எக்ஸாக்டாக ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப மேலே போகுது. பட் ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஓவர் சோல்டு கண்டிஷன் வரல, நம்மளோட கண்டிஷன் வரல. அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல வரல. அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல நமக்கு லைனை டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகலை, இங்கே லைனை டச் பண்ணி எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ட்ரேடு. அப்போ ஆசிலேட்டர் கண்டிஷனில் அது ஃபில்டர் அவுட் ஆகிடுச்சு. நம்ம இருக்கிறது டெய்லி சார்ட்டில் இருக்கோம். ஓகேங்களா? அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் எந்த ஸ்டாக்கில் நமக்கு ரீசெண்ட் டேஸில் என்ட்ரி வந்துச்சோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர் என்ட்ரி மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இது பாருங்கள், இந்த இடத்துல பை மாறிடுச்சு. ஓகேவா? திரும்ப வருது ப்ரைஸு பாருங்கள். இங்கே டச் பண்ணும்போதெல்லாம் ஆசிலேட்டர் மிட்டில் தான் இருக்குது. ப்ரைஸ் பாருங்கள், இங்கே பை மாறிடுச்சு. திரும்ப இங்கே டச் பண்ணுது. இங்கே டச் பண்ணுறதுக்கு நேராக பாருங்கள் ஆசிலேட்டர் மிட்டில் இருக்குது. ஸோ நம்ம இங்கேயே ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுவோம். எப்போனா இங்கே பாருங்கள், இங்கே பீக் அவுட் பாட்டம் அவுட் ஆகுது பாருங்கள். இங்கே பாட்டம் அவுட் ஆகிற இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் தான் உங்களுக்கு மேலே கிராஸ் ஓவர் ஆகி க்ளோஸ் ஆகுது. இது ஹை கட் பண்ணால் என்ட்ரி, இது அப்படியே மேலே போயிடுச்சு. இன்கேஸ் ரெட் லைனு கீழே இருக்குங்கிறதுனால ரெட் லைனுக்குள்ளே ப்ரைஸ் போன உடனே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ரேலி அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்குது. சைட்வேஸில் இருந்தாலும் நம்ம எந்த சைடு போகணுங்கிறத இது சொல்லிவிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள்,
இப்போ இந்த இடத்துல பாட்டம் அவுட் ஆன எங்கேயுமே வந்துட்டு நமக்கு ஆசிலேட்டர் வந்து பாட்டம் அவுட் ஆகல. இங்க டச் ஆன எங்கேயுமே. ஸோ, அப்போ வந்து இந்த இடத்துல இருந்த ட்ரேட்ஸ் எல்லாமே நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப இங்க மேல போயிடுச்சு அப்டின்னா, இது செல் வந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்லும். பாருங்க இந்த இடத்துல வரும்போது ஆசிலேட்டர் மிடில்ல இருக்கு. இங்க இந்த ரெட் கேண்டில் வரும்போது தான் ஆசிலேட்டர் பாட்டம் அவுட் ஆகுது. அப்ப அந்த ரெட் கேண்டில் ஹை உடைக்கும்போது என்ட்ரி ஆனா நமக்கு மூவ் ஆயிடுச்சு பாருங்க. திரும்ப இங்க டாப் அவுட் ஆன உடனே நமக்கு தெரிஞ்சிரும். பிரைஸ் திரும்ப போகுது அப்டின்ட்டு. நீங்க அத வச்சு எக்ஸிட்டும் பண்ணிக்கலாம். இத வச்சு என்ட்ரியும் பண்ணிக்கலாம். டாப் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்க எக்ஸிட்டும் பண்ணிக்கலாம். இந்த ஆசிலேட்டர் வந்து சாக்கோஸ்டிக்ஸ். புரொஃபஷனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் சிஸ்டம்ல ஃபுல்லாவே சாக்கோஸ்டிக்ஸ வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நான் இங்க வந்து டிஃபால்ட் தான் வச்சிருக்கேன். இந்த பாராமீட்டர்ல நான் எந்த சேஞ்சும் பண்ணல. இன்புட்ஸ் வந்து 1433 அப்படிங்கிறது தான் ட்ரேடிங் வியூல இருக்கக்கூடிய டிஃபால்ட். நீங்க இண்டிகேட்டர்ல போயிட்டு இந்த சாக்கோஸ்டிக்ஸ் ஆர்எஸ்ஐ அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா வந்துரும். ஓகேங்களா? சாக்கோஸ்டிக்ஸ் ஆர்எஸ்ஐ டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துரும். பாராமீட்டர் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு வந்து ஆசிலேட்டரோட ஜோன மட்டும் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆசிலேட்டர் வந்து 80-20 இருக்கும். அத வந்து நான் 95-5ஆ மாத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாக்கு. இப்ப இது பாருங்க. இந்த இடத்துல பை மாறிடுச்சு. திரும்ப பாட்டம் அவுட் ஆகும்போது நமக்கு இந்த ஏரியால கிடைச்சது. ஸோ இங்கேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இன்கேஸ் திரும்ப இங்க வந்து லோ கட் பண்ணாலும், இங்க பாருங்க டைவர்ஜென்ஸ் இருக்கு. பிரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு என்ட்ரியா? கிளியரா பாருங்க இந்த இடத்த. பிரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு. 5க்கு கீழ சாக்கோஸ்டிக்ஸ் வந்துடுச்சு. கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. இந்த கேண்டில்ல கிராஸ் ஓவர் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம இங்க என்ட்ரி எடுத்திருப்போம். திரும்ப இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுது. ஆனாலும் நமக்கு இந்த ஆசிலேட்டர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லுது. ஏன்னா, பிரைஸ் லோயர் லோ போடுது. ஆசிலேட்டர் ஹையர் லோ போடுது. அப்போ இது டைவர்ஜென்ஸ் கண்டிஷன். ஆர்எஸ்ஐல பார்க்குற அதே டைவர்ஜென்ஸ நம்ம இதுலயும் பார்க்கலாம். டைவர்ஜென்ஸ்னால கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்து வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரேட ஹோல்டு பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திரும்ப பாருங்க அது அப்படியே போயிட்டு நமக்கு டார்கெட் போயிடுச்சு. இங்க பீக் அவுட் ஆன உடனே நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? திரும்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செல் டைவர்ஜென்ஸ் வந்திருக்கு. இந்த இடத்துலயே வந்துட்டு நமக்கு ஆசிலேட்டர் மேல வந்துடுச்சு. அடுத்து பாருங்க பிரைஸ் ஹையர் ஹை போடுது. ஆசிலேட்டர் வந்து லோயர் ஹை போடுது. அப்ப என்ன சொல்லுது? பிரைஸ் வந்து ரப்பர் பேண்ட் மாரி கீழ இழுத்துட்டு வரப்போகுதுங்கிறத முன்னாடியே சொல்லிடுச்சு. இத பார்த்துட்டு நம்ம இங்க எடுத்துக்கிட்டு இங்க எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். இந்த ஆசிலேட்டர நல்லா ஸ்டடி பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த இதுல பாருங்க, செல் மாறிடுச்சு. செல் மாறுனதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு கரெக்ட்டா எத்தன என்ட்ரி வந்து இதுல எடுத்திருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த இடத்துல செல் மாறுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரெக்ட்டா இங்க எடுத்துருச்சு. ஆசிலேட்டர் இது காம்பினேஷன். திரும்ப செகண்ட் என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சு. இந்த என்ட்ரி ரன் ஆயிட்டு இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த இடத்துலயும் அவாய்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு உங்கள எக்ஸாக்ட்டா எடுத்துருச்சு டாப்ல இருந்து. அங்கருந்து பிரைஸ் ஃபால் ஆயிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல வந்ததும் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு டச்லயும் இதுலயும் சேர்ந்து எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்ததுன்னா, இங்க உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து டச்சுக்கு போகல. ஓகேவா? அப்ப அவாய்ட் பண்ணிக்கங்க. இங்க வரும்போது திரும்ப பிரைஸ் டச்ல போயிடுச்சு. ரெட் கேண்டில் லோ கட் பண்ணும்போது எடுத்துக்கலாம். இல்லன்னா இந்த ரெட் லைனுக்கு கீழ பிரைஸ் க்ளோஸ் வச்சு லோ கட் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப கிளியரா புரியும்னு நெனைக்கிறேன். இந்த ஆசிலேட்டர் ஸ்டாக்கோஸ்டிக் ஆர்எஸ்ஐ. இண்டிகேட்டர் இச்சிமோகு. இண்டிகேட்டர்ல நம்ம சேஞ்ச் பண்ற பாராமீட்டர் வந்து உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த லேகிங் ஸ்பேன் எடுத்துட்டு 1 பண்ணிறணும் 26 பதிலா. இங்க வந்துட்டு ஒரே ஒரு லைன் லீடிங் ஸ்பேன் பி மட்டும் ஆன் பண்ணிட்டு மத்தது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். சாக்கோஸ்டிக்ஸ் ஆர்எஸ்ஐல பாராமீட்டர் இன்புட் வந்து டிஃபால்ட் தான். நம்ம அதுல எதுவுமே கை வைக்கல. ஸ்டைல்ல வந்து அப்பர் பேண்ட் அண்ட் லோயர் பேண்டோட அந்த வேல்யூஸ் மட்டும் டிஃபால்ட் வந்து 80-20ன்னு இருக்கும். 95 5ன்னு மாத்திருக்கோம். எக்ஸ்ட்ரீம் ஓவர்பாட், எக்ஸ்ட்ரீம் ஓவர் சோல்டு போலாஸ் இது மட்டும் நம்ம ட்ரேட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நீங்க வந்து லோ டைம் ஃப்ரேம்லயும் இத நீங்க வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு நிஃப்டியே வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம நிஃப்டி சார்ட்ல இருக்கோம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கோம். டைம் ஃப்ரேம் இங்க நான் மாத்திட்டேன் 5 மினிட்ஸ். இப்போ இதுலயுமே பாருங்க, உங்களுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு வருதோ, பிரைஸ் டச் பண்ணிட்டு வருதோ, அந்த இடத்துல பாருங்க ஓவர் பாட் ஆயிட்டு வர இடத்துல வந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க டச் பண்ணுது. பிரைஸ் இன்னும் ஓவர் சோல்ட் ஆகல இங்க. இங்க டச் ஆச்சு இல்லைங்களா? இந்த ட்ரேட் வந்து அவாய்ட் ஆயிடுச்சு. ஓவர் சோல்டு இங்க தான் ஆகுது. ஸோ அப்போ வந்து நமக்கு கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஒரு செல் ட்ரெண்ட்ல இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பை மாறுது அப்படின்னாக்கா, இங்க ஓவர் சோல்ட் ஆயிட்டு பை மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ஒர்க் ஆகும். இங்க பாருங்க. இந்த இடத்துல பிரைஸ் டச் ஆயிட்டு திரும்பும்போது நமக்கு எக்ஸாக்ட்டா நம்மளோட இந்த லைனையும் டச் பண்ணுது. பிரைஸும் ஓவர் சோல்ட் ஆயிட்டு திரும்புது. அப்ப இது வந்து கன்ஃபார்ம் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இங்க ஹை போயிடுச்சுன்னா, நம்ம மேல போயிடுச்சுன்னு ஒரு டார்கெட் புக் பண்ணிக்கலாம். பாருங்க திரும்ப ஒரு புல் பேக் வந்துட்டு தான் போகுது. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் இங்க வந்து டச் ஆகுற மாரி தான் நம்ம எடுத்துக்குவோம். ஆனா ஆசிலேட்டர் வந்து நமக்கு அத ஃபில்டர் அவுட் பண்ணிடுச்சு.
ஓகேவா? திரும்ப பாருங்க. இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு ஆசிலேட்டர் அழகா இந்த என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சு. ஏன்னா, ஆசிலேட்டர் இன்னும் ஓவர் பாட்டுக்கு போகல. இந்த என்ட்ரி பாருங்க ஆசிலேட்டர் ஓவர் பாட்டுக்கு போயிடுச்சு. நியர் அந்த லைனுக்கு போயிட்டு திரும்புது. அங்கருந்து வந்துருச்சு பாருங்க பிரைஸு. இப்ப இந்த இது பாருங்க, பிரைஸ் டச் பண்ணுது. ஆனா, ஆசிலேட்டர் எங்க இருக்கணும்? ஓவர் சோல்டுல இருக்கணும். பை சைட் போணும்னா. கீழ இருக்கணும். கீழ இல்ல. அப்ப வந்து இந்த ட்ரேட் வந்து அவாய்ட் ஆயிடுது. ஓகேங்களா? செல் சைடுக்கான ட்ரேட தான் நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கணும். செல் சைடுக்கான கண்டிஷன் இங்க இல்ல. அதனால ட்ரேட் அவாய்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, கிராஸ் ஓவர் ஆயி வருது. அப்ப இங்க வந்து பிரைஸ் டச் ஆகும்போது ஆசிலேட்டர் எங்க இருக்கு பாருங்க. செல் கிராஸ்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம பை எடுக்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் பண்ணிடும். இந்த இடத்துல வந்து கரெக்ட்டான என்ட்ரி இச்சிமோக்கு படி. ஆனா ஆசிலேட்டர் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணல. இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுது. கிட்டத்தட்ட. ஓகேங்களா? இச்சிமோக்கு பக்கமா வந்துருச்சு. ஆசிலேட்டர் ஓவர் சோல்டு இருக்கு. இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னாலும், நமக்கு ஒரு நல்ல மொமெண்டம் வந்து இங்க கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஃபெயில் ஆகுதுல்ல, அத எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா, பாருங்க இப்ப இந்த இடத்துல கிராஸ் பண்ணுது. இது டச் என்ட்ரின்னு நெனச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, அவாய்ட் ஆகுறதுக்கு ஆசிலேட்டர் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓவர் சோல்டுல இல்ல அப்படிங்கிறத கண்டிஷன் வச்சு நம்ம வந்து அத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்ப இந்த இடத்த என்ட்ரி பாருங்க. இங்க வந்த இந்த டச் இந்த இந்த லைன்ல உங்களுக்கு பாருங்க ரிஜெக்ட் ஆயி போனது எதுவுமே இங்க ஆசிலேட்டர் ஓவர் சோல்டுல இல்ல. நம்ம பை சைட் போனோம். ஆசிலேட்டர் ஓவர் சோல்டுல இல்ல. அப்போ இந்த இடத்துல தான் ஓவர் சோல்ட் ஆகுது. அதுக்கப்புறம் போனது தான் உங்களுக்கு பாருங்க மொமெண்டம் ஆயி போயிருக்கு. ஓகேவா? ஸோ இத வந்து நீங்க 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மேல நீங்க எந்த டைம் ஃப்ரேம்லயும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் எப்பயும் நான் சொல்றது தான் ஹை டைம் ஃப்ரேம்க்கு தான் எல்லா இண்டிகேட்டர்ஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் டெய்லி டைம் ஃப்ரேம் அந்த டைம் ஃப்ரேம்ல அதாவது ஸ்விங் ட்ரேட்ஸ்க்கு வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க இதிலேயே பாருங்க நிஃப்டியோட இந்த கரெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆசிலேட்டர் வரல. அதுவே பாருங்க இந்த கரெக்ஷன் வந்து ஆசிலேட்டர் வந்துடுச்சு. டெய்லி டைம் ஃப்ரேம். மந்த்லி டைம் ஃப்ரேம் இது. இதுலயுமே பாருங்க எக்ஸாக்ட்டா இந்த லைனு அண்ட் ஆசிலேட்டர் காம்பினேஷன்ல எடுக்கலாம். இதே மாரி ஸ்டாக்ஸையும் எடுக்கலாம். ஸ்டாக்ஸும் எந்த இடத்துல வந்துட்டு ஆசிலேட்டர் பாட்டம் அவுட் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல வந்து பிரைஸ் டச் பண்ணுது. ஆசிலேட்டர் பாட்டம் அவுட் ஆகுது. 2யும் சேர்த்து கம்பைன் பண்ணி எடுத்தீங்கன்னா, இங்கேருந்து மூவ் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா? இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஸ்டாக்கோஸ்டிக்ஸ் வந்து நம்ம நார்மலா வந்து இந்த பெர்சன்டேஜ் கே அண்ட் டி வந்து நம்மளால கரெக்ட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆர்எஸ்ஐ மாரி ரொம்ப ஆப்ஜெக்டிவா இருக்காது. அதனால வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா ப்ரொஃபஷனல்ல வந்து அதிகமா யூஸ் பண்றது வந்து ஸ்டாக்கோஸ்டிக்ஸ் தான். குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்லயும் அதிகமா ஸ்டாக்கோஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இத வந்து இந்த இண்டிகேட்டர கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஆர்எஸ்ஐல இருக்க எல்லா இதுவுமே இதில நீங்க பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, டைவர்ஜென்ஸு, ஓவர் பாட், ஓவர் சோல்டு, ட்ரெண்டிங் கண்டிஷனு, ரிவர்சல் கண்டிஷன் எல்லாமே ஸ்டாக்கோஸ்டிக்ஸ்ல பார்க்கலாம். இது இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இத வந்து உங்களோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா நம்மளோட கோர்சஸ் அண்டு அதர் சர்வீசஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா, நம்மளோட டீம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா ப்ராடக்ட்லயும் நம்ம டெமோ குடுக்குறோம். இண்டிகேட்டர உங்க கையில டெமோ குடுத்துட்டு, நீங்க அத யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைட்னா தான் நம்ம ஜாயின் பண்ண சொல்றோம். அதனால நீங்க தைரியமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? டெமோ வேணும்னாலும், ஃபர்தரா எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்மளோட டீம கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட கோர்சஸ் பத்தின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லிட்டு டெய்லி டைம் ஃப்ரேம்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல மார்க்கெட்டோட பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபண்டமெண்டல் கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி எடுத்து ஒரு டார்கெட்ல புக் பண்ணிக்கிற மாரியும், அல்லது ட்ரையல் பண்ணி லாங்கா எடுத்துட்டு போற மாரியான இண்டிகேட்டரோட ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் கோர்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். செகண்டா மொமெண்டம் இன்வெஸ்டிங். இது வந்து இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்போது எந்த ஸ்டாக்ஸ்ல மொமெண்டம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்கிற மாரியும், மந்த்லி டைம் ஃப்ரேம்ல லாங் டெர்ம் பொசிஷன் அதாவது 6 மந்த்ஸ்ல இருந்து 1 1/2 to 2 இயர்ஸ் பொசிஷன் எடுத்துட்டு போற மாரியும், லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணிக்கிறதுக்கான மொமெண்டம் இன்வெஸ்டிங் கோர்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். தேர்டு மொமெண்டம் இன்ட்ராடே 2 டைம் ஃப்ரேம் 1 மினிட் அண்ட் 5 மினிட்ல 2 டைப் ஆஃப் என்ட்ரிஸோட 1 மினிட்ல ஒரு சின்ன ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டாப் லாஸ்ல எடுத்துட்டு லாங்கா ட்ரையல் பண்ணிட்டு போற மாரியான ஒரு சிஸ்டமாவும், 5 மினிட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிங்கிள் கேண்டில் என்ட்ரில 1:3 ரிஸ்க் ரிவார்ட் எடுத்துட்டு போற மாரியான ஒரு மொமெண்டம் பேஸ்ட் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் ஒன்லி. இது வந்து வேற எந்த செக்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகாது. பர்ட்டிகுலரா ஸ்டாக்ஸுக்கு 1 அண்ட் 5 மினிட்ஸ்ல யூஸ் பண்ற மாரியான ஒரு சிஸ்டமா இந்த இன்ட்ராடே கோர்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணி குடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆப்ஷன் பையிங் பண்றவங்களுக்கு ஆப்ஷன் ஸ்கேல்பர்னு சொல்லிட்டு கால், புட் 2மே ஒரே சார்ட்ல பார்த்துக்கிற மாரியான மல்டி லெக் சார்ட், 2 ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிளவுட் அண்ட் சர்க்கிள் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், கிளியர் என்ட்ரி எக்ஸிட்டோட டைரக்ஷன் பயஸ். இன்னைக்கு கால்ல ட்ரேட் எடுக்கணுமா, புட்ல ட்ரேட் எடுக்கணுமா அப்படிங்கிறதும், ஸ்ட்ரைக் பிரைஸ் கால்ல எடுக்கணும்னா எந்த ஸ்ட்ரைக்கு, புட்ல எடுக்கணும்னா எந்த ஸ்ட்ரைக்ல ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியரா இண்டிகேட் பண்ற மாரியான
மார்னிங் 1 ஹவரில் அந்த மொமெண்டத்தில் ஸ்கேல்ப் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஸ்கேல்பர் சிஸ்டமும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட கோர்சஸ் எல்லாமே நம்ம 1 வீக் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். இண்டிகேட்டரை வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூவில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு அதுக்கான என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோவை நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனவுடனே, நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆனவுடனே நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபர்தராக ட்ரையல் அக்சஸ் வேணும் அல்லது ஃபுல் அக்சஸ் வேணும், நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மளோட அதர் ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க.